ஃபர்ஸ்ட் மென் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ண ஃபர்ஸ்ட் மென் யாருன்னா ஷெர்பா டென்சிங் நார்கே அண்டு சார் எட்மண்ட் ஹிலரி. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மவுண்ட் எவரெஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கிளைம் பண்ணாங்க. எந்த டேட்டில் அப்படின்னா 29 மே 1953 வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, ஏறியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேன் டு ரீச் நார்த் போல். நார்த் போல்னா வடதுருவம்னு சொல்லுவாங்க, வடதுருவம் தென் துருவம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து வடதுருவம் நார்த் போல வந்து ஃபஸ்ட்டு ரீச் பண்ண மேன் யாருன்னா ராபர்ட் எட்வின் பியரி. ராபர்ட் எட்வின் பியரி தான் ஃபர்ஸ்ட்டு நார்த்து போல் ரீச் பண்ணவர். இதே சவுத்து போல் தென் துருவத்தை ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் மேன் யாருன்னா ரோல்ட் அமன்சன். ரோல்ட் அமன்சன் தான் தென் துருவத்தை ஃபர்ஸ்ட்டு ரீச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஜன் ஆஃப் த வேர்ல்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ரிலீஜன் எதுனா சனாதன் தர்மா, அதாவது ஹிந்துவிசம் தான் வந்து சனாதன் தர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு பிரிண்ட் புக்ஸ், அதாவது புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண கண்ட்ரி எது அப்படின்னா சைனா தான். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இஷ்யூ பேப்பர் கரன்சி, அதாவது அது வரைக்கும் காயின்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேப்பரில் கரன்சி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரி கொண்டு வந்தாங்கனாலும் அதுவும் சைனா தான். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ஸ்டார்ட் சிவில் சர்வீஸ் காம்படிஷன், இப்போ நம்ம எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறோம்ல அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் காம்படிஷனை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்த கண்ட்ரி எது அப்படின்னா சைனா தான் கொண்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ்ஏவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னா ஜார்ஜ் வாஷிங்டன். அதான் அவர் பேர்லேயே ஒரு இடமும் இருக்காங்க, வாஷிங்டன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யாருன்னா ஜார்ஜ் வாஷிங்டன் தான். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கிரேட் பிரிட்டனோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ராபர்ட் வால்போல். யார்? ராபர்ட் வால்போல்.